வணக்கம் அன்பான உறவுகளே! நான் நல்லா இருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எப்பயுமே நாம நல்லா இருப்போம் அப்படி நினைங்க. நிச்சயமா எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நான் ரீசென்ட்டா அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு ஒரு புக் படிச்சேன். அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்லயே அந்த தலைப்பிலேயே இருக்கும். அட்டாமிக் அப்படிங்கிறதுல நல்லா உத்து கவனிச்சீங்க அப்படின்னா, ஆட்டம். அந்த ஆட்டம் அப்படிங்கிறது அணு. அணுங்கிறது என்ன? கண்ணுக்கே தெரியாத ஒரு அணு. சின்ன சின்ன அணு துகள்கள் தான் ஒண்ணா சேர்ந்து ஒரு பொருளா உருவாகுது, கருவா உருவாகுது. அந்த மாரி நம்ம எந்த ஒரு பழக்கத்தையும் செய்யணும் அப்படின்னா, பெருசா செய்யணுங்கிற அவசியமே இல்ல. சிறுசாவே ஆரம்பிக்கணும். அதுதான் பெரிய பழக்கத்துக்கு மாறும். நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும். ஒரு சின்ன பழக்கத்த டெய்லி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அது நாளடைவில அது உங்களுக்கு அது அப்படியே சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உட்காந்துரும். அதாவது எந்த ஒரு பழக்கத்தையும் 21 நாள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமையாயிருவோம். அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உட்காந்துரும் அப்படிங்கிறத அந்த புக்ல படிச்சேன். அந்த புக்கோட ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிறவரு. அவரு அந்த தன்னோட அனுபவத்த தான் அந்த புக்ல சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா, அதெல்லாம் மெடிக்கல் மிராக்கிள்னு தான் சொல்லணும். ஒரு பேஸ்பால் பிளேயரா இருந்து அடிபட்டு ஒண்ணுக்குமே இதான் கோமா ஸ்டேஜோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்த அவரு, தன்னோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் சின்ன சின்ன பழக்கவழக்கத்த கொண்டுகிட்டு மேம்பட்டு, இன்னைக்கு உலகத்திலேயே தலைசிறந்த மோட்டிவேஷன் உள்ள புக் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் தான். அந்த அளவுக்கு அந்த புக்ல அவரு எழுதியிருக்காருன்னா, அது ஃபுல்லாமே அவரோட அனுபவம் தான். இன்னைக்கு இருக்கிற எல்லா காலேஜஸ்லயும் அந்த புக்க தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் சமயம் கிடைக்கும், உங்களுக்கெல்லாம் டைம் கிடைக்கும்போது அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்க படிச்சு பாருங்க. உண்மையிலே வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் தவற விடக்கூடாத ஒரு புக் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் தான். நிச்சயமா அத படிங்க. புக் படிக்கிறதே ஒரு நல்ல பழக்கவழக்கம் தான். அதாவது ஒரு புக் ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு சமம். ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்ட சேர்ந்து அரட்டை அடிச்சு, கண்ட மேனிக்கு கண்ட குப்பைகள பேசுறதுக்கு பதிலா, இந்த மாரி புஸ்தகத்த படிச்சீங்க அப்படின்னா, வாழ்க்கையில நம்ம எங்கேயோ போறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அத சிறுசாவே தொடங்கலாம். இப்ப இருந்து ஒரு நாளைக்கு 2 பக்கம், 4 பக்கம்னு படிங்க. வாழ்க்கையில நம்ம எங்கேயோ போலாம். ஏன்னா, படிக்க தான் நமக்கு நாலேட்ஜ் வளரும். அதுதான் "தொற்றனைத்துறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு" அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அத நிச்சயமா ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.